தூத்துக்குடியில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தில் இன்று முதல் விமான சேவை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் விமான பயணிகளுக்கு விமான நிலைய அலுவலர்கள் பூ மற்றும் இனிப்பு வழங்கி வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இசக்கிராஜா வழங்க கேட்கலாம். இசக்கிராஜா, விவரங்கள். நிச்சயமாக தூத்துக்குடியில 1992ஆம் ஆண்டு முதல் விமான சேவையானது துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில இருந்து யாராவது பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் பெங்களூருக்கு தினசரி விமான சேவை நடைபெற்று வருகிறது. அதாவது இண்டிகோங்கிற நிறுவனமும் ஸ்பைஜெட்டுங்கிற நிறுவனம் மூலமாக தொடர்ந்து இந்த விமான சேவையானது நடைபெற்று வருகிறது. இந்த தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா தொழில் நகரம், அதாவது வளர்ந்து வரும் அதிகபட்சமான பெரிய அளவுல தொழில் நிறுவனங்கள் உள்ள மிகப்பெரிய தொழில் நிறுவனமா இது இருக்கிறதுனால இங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களும் செல்லக்கூடிய அளவுல தொடர்ந்து பொதுமக்களுக்கு விமான சேவை, அதாவது பயண நேரத்தை குறைப்பதற்காக தொழில் நிமித்தமாக செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய பயண நேரத்தை குறைப்பதற்காக விமான சேவை அதிகம் தேவைப்படுகிறது என்று தொடர்ந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில மத்திய மாநில அரசுகள் இந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சி மேற்கொண்டாங்க. அதாவது இப்ப இந்த 1992 ஆரம்பிச்ச முதல் அந்த விமான நிலையம் பாத்தீங்கன்னா 1350 மீட்டரு அந்த ஓடு பாதை ரன்வே கொண்டது. அந்த விரிவாக்கம் செய்யும் போது பாத்தீங்கன்னா இப்ப ஏறத்தாழ 672 ஏக்கர் நிலத்துல இந்த விரிவாக்க பணி நடைபெற்று புதிய விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதுல 3115 மீட்டர் ஓடுதளம் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏறத்தாழ சென்னைக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு பெரிய ஓடுதளம் கொண்ட விமான நிலையம் என்றால் அது நம்ம தூத்துக்குடி விமான நிலையத்தை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பெரிய ஓடுதளம் இருக்கு. இதுல பெரிய போயிங் விமானமாகட்டும், கார்கோ விமானங்கள், இப்படி எல்லா விதமான விமானங்களும் வந்து செல்லக்கூடிய வகையில சர்வதேச அளவுல இந்த விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. 452 கோடி ரூபாய் செலவுல இந்த விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில இதை கடந்த 26ஆம் தேதி நமது பாரத பிரதமர் மோடி மக்களுக்கு திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக இதை அர்ப்பணித்து சென்றிருந்தார். ஏறத்தாழ ஒரு வார காலத்துல மீண்டும் அதை பொதுமக்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய வகையில இன்றைக்கு பொதுமக்கள் முதலாக சென்னையிலிருந்து வந்த விமானத்துக்கு தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்வதற்கும் சென்னையிலிருந்து தூத்துக்குடி வருவதற்கான முதல் விமானம் வந்தது. அந்த விமானத்தை இன்றைக்கு விமான நிலைய அதிகாரிகள் இன்று சென்னைக்கு செல்லக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், சென்னையிலிருந்து வந்த பயணிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பூங்கொத்துகள் கொடுத்தும் இனிப்புகள் கேக்கு கொடுத்தும் அவங்களை வரவேற்றாங்க. அதே போல விமான சேவையை தொடர்பாக நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்கள் கேக் வெட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கிட்டாங்க. தொடர்ந்து இங்க அனைத்து பயணிகளுமே பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள், தென் மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு நாடுகள், வெளிநாடுகளில் பணிபுரிவர்களா இருக்கட்டும், தொழிலதிபர்களா இருக்கட்டும், எல்லாருமே விமான நிலையத்தை பார்த்து மிகவும் பிரமாதமாக கட்டப்பட்டிருக்கு. வெளிநாடுகளுக்கு ஈக்குவலா அதாவது மற்ற US, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கிற அளவுக்கு அந்த அளவிற்கு விமான நிலையம் மிகவும் பார்ப்பதற்கு பிரமாண்டமாகவும் அழகாகவும் நம்மளுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இங்கிருந்து இன்னும் வெளிநாடுகளுக்கான சர்வதேச அளவில் தேவையான அளவு அனைத்து வசதிகளும் இருந்தாலும் கூட இன்னும் சர்வதேச அளவிற்கான விமான சேவையை விரைவாக அமல்படுத்தும் பொழுது இன்னும் இது போன்ற மக்கள் பெருமளவில் பயனடைவார்கள் என்று அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. விமான நிலையத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா 2044ஆம் ஆண்டு வரைக்கும் தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளோட இந்த விமான நிலையம் மிக பிரமாண்டமாக அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இசக்கிராஜா.